எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட முருகன் இருப்பார் அப்படின்றதுக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. முக்கியமாக இந்த முருகப்பெருமான் பக்தர்கள் இந்த தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு இது. முருகப்பெருமான் நம்மளோட இருப்பதை காட்டும் அறிகுறிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா முருகன் யுகம் தோன்றிருச்சுன்னு சொல்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் முருகனோட பாடல்கள், முருகனை பற்றிய பேச்சுக்கள், முருகனுடைய இதுகள் தான் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய வேல்மாரெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அதே போல் வேல் வச்சு அபிஷேகம் ஆராதனையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் முருகனோட யுகம் தொடங்கிருச்சுன்னு இதிலிருந்தே தெரியுது. முருகன் நம்ம வீட்டில் இருக்கார், நம்ம கூட இருக்காருன்றதுக்கான சில அறிகுறிகள், ஒரு 10 அறிகுறிகள் நான் சொல்கிறேன். அதில் ஒரு அறிகுறிகள் உங்கள்கிட்ட இருந்தாலே உங்களோட முருகன் இருக்கார், உங்களுக்கு உதவி செய்கிறாரு, உங்களை காப்பார் அப்படின்றது தான் அர்த்தம். ஏற்கனவே முருகனை பற்றி 2 பதிவு போட்டிருக்கேன். வேல்மாறல் எப்படி படிக்கிறது, வேல்மாறல் படித்தா என்னென்ன நன்மைகள், எப்படி படிக்கிறது அப்படின்றத பற்றி போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. வேல்மாறல் படித்தாலே உங்களுக்கு எல்லா கஷ்டமும் போயிடும். முருகன் உங்களை ஆட்கொண்டு விட்டாரே, உங்கள் வீட்டில் எல்லாமே அது பாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கும். முருகனோட அருள் இருந்துட்டாலே முதல் அறிகுறி என்னென்னா, நீங்கள் முருக பக்தர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே முருகன் வந்துட்டா நீங்கள் நினைப்பதெல்லாம் முருகனாகத்தான் இருக்கணும். முருகன்னு சொல்லுவீங்க, முருகா முருகான்னு சொல்லுவீங்க. ஒரு தும்மல் போட்டால் கூட முருகா அப்படின்னு தான் வரும். உங்களை அறியாமலே முருகா அப்படின்ற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வந்துடும். 2வது பார்த்துக்கிட்டிங்கன்னா, அனுதினமும் முருகனை நீங்கள் நினைக்கிறது அதிகமாகும். அவர் நினைவாகவே நீங்கள் இருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் முருகனோட அந்த சிந்தனைகள், முருகனை பற்றிய ஒரு தேடல்கள் இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் மனசில் முருகனோட அந்த இது ஓடிக்கிட்டே இருக்கும் எந்நேரமும். 3வது பார்த்துக்கிட்டிங்கன்னா, முருகனோட தோற்றம், வேல் இது எப்போதும் உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் தோன்றி மறையும். நீங்கள் கண்ணை மூடிட்டு இருக்கும்போது கூட உங்கள் முருகன் அந்த ஃபோட்டோவோ அந்த வேலோ உங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். 4வது பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சடனாக உங்களுக்கு முருகன் ஃபோட்டோ உங்களுக்கு தெரியும், இல்லை கனவுல வரும். நீங்கள் ஏதோ அந்த அன்றைக்கி சஷ்டி கிருத்திகை அப்படின்றது மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஃபோட்டோஸு, அந்த வீடியோக்கள் இந்த மாதிரி எதையாவது பார்க்க தோன்றும். அப்போ நீங்கள் இன்றைக்கி முருகனோட இதுவோ அப்படின்ட்டு தெரிஞ்சுக்குவீங்க. 5வதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு மயில் வரும். மயில் சில நேரங்களில் உங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கும். பக்கத்தில் இருந்தோ எங்கேயோ இருந்து மயில் உங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கும். இல்லை மயில் வரலைன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு மயில் தோகையாவது உங்களுக்கு கிடைக்கும். யாராவது கொடுப்பாங்க, இல்லை உங்கள் கைக்கு சேரும். மயில் தோகையாவது உங்கள் வீட்டுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முருகன் உங்கள் கூடயே இருக்காரு அப்படின்றது, நீ பயப்படாத, நான் உங்கள் கூடவே இருக்கேன் அப்படின்ற அறிகுறி தான் அது. 6வதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு முருகனோட பிரசாதம், அதாவது பழனியோ திருச்செந்தூரோ இல்லை ஏதோ ஒரு கோயில் பிரசாதம் உங்கள் வீடு தேடி எப்படியாவது உங்களுக்கு வரும். அதாவது பழனியிலேருந்து பஞ்சாமிர்தம் நாங்கள் பழனிக்கு போனோம், உங்களுக்கு வாங்கிட்டு வந்தோம், உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்ட்டு வருவாங்க. இல்லைன்னா திருநீர் கொண்டு தருவாங்க. இல்லை ஒரு ஃபோட்டோவோ ஒரு வேலோ ஏதோ கொண்டு உங்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. அது உங்கள்கிட்ட முருகன் வந்துட்டாரு, உங்கள் கூட தான் இருக்காருன்றதுக்கான அர்த்தம். 7வதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் மனசில் நீங்கள் ரொம்ப நாளாக வேல் வாங்கணும் அப்படின்ட்டு உங்கள் மனசில் தோணிக்கிட்டே இருக்கும். வேல் வாங்கி அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படி தோணும்போது உங்களுக்கு யாராவது கிஃப்டாவோ இல்லை நீங்களே கூட வாங்கி வீட்டில் வேல் பூஜை செய்வீங்க. இதுவும் உங்கள்கிட்ட முருகன் வந்துட்டார் அப்படின்றதுக்கான அடையாளம் தான் அது. 8வதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களை முருகன் ஆட்கொண்டு விட்டார், உங்கள் கூடயே இருக்காரு அப்படின்றதுக்கான அடையாளமாக என்ன செய்யணும், நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு முருகன் காட்சி கொடுப்பாரு. எப்படின்னா, நீங்கள் உங்கள்கிட்ட முருகன் வந்துட்டாருன்னா உங்களுக்கு எங்கேயாவது முருகன் படம் நீங்கள் பஸ்ஸில் போகும்போதோ இல்லை வண்டியில் போகும்போதோ எங்கேனாலும் உங்களுக்கு முருகன் ஃபோட்டோ கண்ணில் தெரியும். அதில் சில வசனங்கள் யாம இருக்க பயமேன் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் அந்த முருகனோட படம் வரும். அதாவது நீங்கள் இப்போ ஃபோன்லேயே ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு முருகன் நான் இருக்கேன், பயப்படாத, நீ கவலைப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சில வாசகங்கள்லாம் வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வந்துச்சுனாலே முருகன் உங்கள் கூட இருக்கார். நீங்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருப்பீங்க, அப்போ நீங்கள் ஒரு ஃபோனை எடுத்து இது பண்ணும்போது உங்களுக்கு திடீர்னு முருகன் ஃபோட்டோ போட்டு அதில் நீ கவலைப்படாத, உன் துன்பம் கூடிய விரைவில் போயிடும் அப்படின்லாம் சில வாசகங்கள் வரும். அதுவே உங்களுக்கு முருகன் உங்கள் கூட இருக்காருன்றதுக்கான அடையாளம் தான்.
9வது பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் முருகனை வந்து அதிகமாக தேட ஆரம்பிப்பீங்க. முருகனோட வரலாறு, முருகனை பற்றிய சில விஷயங்கள், முருகனை பற்றிய வரலாறு, மந்திரங்கள், முருகனை பற்றி நிறைய விஷயங்கள், நிறைய பேர் முருகனை பற்றி பேசுனா அங்கே போயிட்டு ஆர்வமாக கேட்குறது, முருகனை பற்றிய நிறைய பாட்டுகளை கேட்குறது, இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்வம் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். 10வதா பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சாமி கும்பிடும்போது, நீங்கள் நினச்சது கும்பிடும்போது முருகன் ஃபோட்டோலேருந்து ஒரு பூ விழும். சில சமயங்களில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஒரு காரியம், அப்போதைக்கு வந்து முருகனோட ரிங்டோனோ, முருகன் பாட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் சாமி கும்பிடும்போது உங்களுக்கு தெரியும். இல்லை பல்லி கூட உங்களுக்கு கத்தலாம். உங்களுக்கு முருகன் வந்து உங்கள் கூட இருக்காருன்னா சில நேரம் திருநீர் வாசம் அதிகமாக அடிக்கும். உங்களோட முருகன் வந்து இருக்காரு அப்படின்போது நீங்கள் வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இல்லை வேல்மாறல் புக்கு உங்களை தேடி வரும். யாராவது கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு முருகனோட அருள் வந்து உங்கள் கூடவே இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். யாராவது குழந்தைகளை கூட நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு முருகனை பார்க்குற மாதிரியே தெரியும். குழந்தைகள் கூட உங்களுக்கு முருகனோட வடிவமாக தெரிவாங்க. இதெல்லாம் வந்து முருகன் வந்து உங்கள்கிட்ட இருக்காரு அப்படின்றதுக்கான அர்த்தம் தான். நீங்கள் அவர்கிட்ட மனதார கண்ணீர் விட்டு வேண்டும் போது கண்டிப்பாக அவர் நடத்தி வைப்பார். கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம், உடனே வந்து ஓடி வந்து உதவுகின்ற தெய்வம் முருகன் தான். நீங்கள் முருகனை கெட்டியாக அவரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவர் உதவி பண்ணுவார். நான்லாம் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன் நான் வந்து வாழ்க்கையில். ஆனால் முருகன் என்றைக்கு என் வாழ்க்கைக்குள்ளே வந்தாரோ அன்னையிலேருந்து எனக்கு நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே கிடச்சிருக்கு. என் வாழ்க்கையில் வந்து முருகன் வந்து எப்படி வந்தாருன்னா, எல்லாருக்கும் வாழ்க்கையில் எப்பாவது ஒரு தெய்வம் வந்து ஒரு கை கொடுக்கும். அப்போ அந்த கடவுளை நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டு அந்த கடவுளையே நம்ம இஷ்ட தெய்வமாக நான் வணங்குவோம். அந்த மாதிரி தான் முருகன் வந்து என் வாழ்க்கைக்குள்ளே எப்படி வந்தாருன்னா, எனக்கும் வந்து உடம்பு முடியலை. ரொம்ப ஒரு 2-3 வருஷமாக உடம்பு முடியாமல் இருந்தேன் நான் வந்து. அப்போ வந்து ஒரு நாள் வந்து பழனிக்கு போகிற பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு. அப்போ இந்த பழனிக்கு நான் போய் அங்கே பழனியில் அடி எடுத்து வச்சு வந்த உடனே அந்த 3 வருஷமாக நான் பட்ட அவஸ்தை உடனே சரியாகுச்சு. அடுத்த மாதம் எனக்கு அந்த மாதிரி அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பேன். ஆனால் அந்த மாதம் என்னைக்கு கோயிலுக்கு போகணுன்னோ அன்னையிலேருந்து என்னோட உடம்பு நல்லா சரியாயிடுச்சு. அன்னைக்கு தான் தெரியுது எனக்கு முருகன் வந்து கூடவே வந்து என்னை வந்து காப்பாற்றிட்டாரு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. அதோடு தான் நான் அவரை பிடிச்சிக்க ஆரம்பித்தேன், அவரை தேட ஆரம்பித்தேன், அவர் பாடல்களை கேட்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையாக மாறிட்டார். நான் எப்போதும் அந்த பாட்டுகளை, சாமி பாட்டுகளை கேட்குறது, அவர் மந்திரத்தை சொல்கிறது, வேல்மாறல் படிக்கிறது, இப்படி பல விஷயங்கள் நான் பண்ண ஆரம்பித்தேன். அதனால் நாம் பயனடைஞ்ச மாதிரி பல பேர் பயனடையணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து இந்த வேல்மாறல் எப்படி படிக்கிறது, அதனால் என்ன நன்மைகள் அப்படின்றத நான் வீடியோ போட்டேன். எனக்கும் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நிறைய அறிகுறிகள் நான் காட்டியிருக்கு முருகன் இருக்கிறத. அதை தான் உங்களோட நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன். நான் கும்பிட்டோடனே சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப சோதனையாக வருதுங்க, என்னால் முடியவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து நீங்கள் கைவிட்டுறாதீங்க, முருகனை கும்பிட்றத நிறுத்திடாதீங்க. ஏன்னா முருகன் வந்து உங்கள் கிட்ட வர வர தான் உங்களுக்கு சோதனைகள் அதிகமாகும். அவர் எவ்வளோ நெருங்கி வராரோ அவ்வளோ சோதனை கொடுப்பாரு. அந்த சோதனைகளை அடுத்து சாதனைகளாக மாற்றி தருவார். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை வாரி தருவார், சந்தோஷங்களை அள்ளி தருவார். அதனால் வந்து நீங்கள் விடாமல் முயற்சி பண்ணி நீங்கள் வந்து முருகனை வந்து கும்பிட்டுக்கிட்டே வாங்க, வேல்மாறல் படிச்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கவலைகள் எல்லாத்தையும் தவிடுபொடி ஆக்கிடுவார். நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கேட்டு பாருங்கள், முருகனை வழிபடுறவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு திருப்பம் நடந்திருக்கும். முருகனை வழிபட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ ஒரு நோயோ தீர்ந்து போயிருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தீர்ந்து போயிருக்கும். அதனால முருகனை அவங்க பிடிச்சிக்கிட்டு வழிபட்டுக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் நாமளும் வந்து இந்த முருகனோட சோதனைகளை தாங்கிக்கிட்டு, சில பேருக்கு சோதனைகள் வரும், சில பேருக்கு உடனே வந்து நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அது நம்ம கர்மாவை பொறுத்து இருக்குது. இதை நீங்கள் வந்து கண்டினியூவாக நம்பிக்கையோடு நம்ம வந்து ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டு காலடியை பிடிச்சிட்டு நீயே சரணம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த பலன்கள் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.